அன்பார்ந்த தனுசுராசி தனுசுலக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனிதான வணக்கங்கள். குருபெயர்ச்சி பலன்கள் 2024 ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு குருபகவான் பெயர்ச்சியாகிறார். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னிராசியையும் 7ஆம் பார்வையாக விருச்சிகராசியையும் 9ஆம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார். தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு, அதாவது தனுசுராசிக்கு 6ஆம் இடமென்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசி, மீனம் ராசிக்கு 3ஆம் இடமென்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசிக்கு மாறுகிறார். சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிறாரென்று பார்ப்போம். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இனிமேல் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கண்டிப்பாக ராசியின் அதிபதியாகவும் ராசிநாதனாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் 6ஆம் இடமாகிய சத்துருஸ்தானத்திற்குள் நுழைவது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்க முடியாது. என்றாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவானின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திலும் 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திலும் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும் பதிவதால் பல்வேறு வகைகளான அதிரடியான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. ஏனெனில் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிகவலுவாக சஞ்சரிப்பார். அப்போது அந்த இதத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். அதுபோன்றுதான் இந்த 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025 ஏப்ரல் மாதம் வரை ரிஷபம் ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோள்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது 2 5 7 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் குரு பயணிக்கும்போது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் இவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவகிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அசுபகிரகமாக மாறாத ஒரு சிறப்பு குருபகவானிடம் மட்டும்தானுண்டு. ஏனெனில் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார். ஆனால் இந்த இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும்போது பெரிய அளவிற்கு குருவிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக குருபகவான் ஜென்மராசி 3 6 10 8 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது அவரால் எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது. கண்டிப்பாக தடையும் ஏற்படாது. ஆனால் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம். இந்த இடங்களில் சஞ்சரிக்கும்போது மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது, அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு உறுதி செய்கிறார். ஏனெனில் குருபகவான் முழுமையான பெருங்குண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கிறார். அவரிடமிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது. எனவேதான் நவகிரகங்களிலேயே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிக்கத்தக்கதாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கின்ற ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குருபகவான் வானியல்களின் அரசனென்றும் ஜோதிடத்தின் தலைவனென்றும் போற்றப்படுகிறார். குருவினுடைய சஞ்சாரா அமைப்பு மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பிலிருந்தாலும் கூட குருவால் சிரமங்கள் ஏற்படாது. மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குருபகவான் உறுதி செய்கிறார். ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும்போது குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது. உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொடுப்பாரே தவிர சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார். ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருபகவானை சமகிரகமாக பார்க்கின்றனர்.
என்பது மட்டுமில்லாமல் ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிகச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. நவகிரகங்களிலேயே பகை கிரகமில்லாத ஒரே கிரகமென்றால் அது கண்டிப்பாக குரு மட்டும்தான். எனவேதான் அப்படிப்பட்ட குரு மிகப்பெரிய அளவில் இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகைகளில் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது. இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குரு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். மேலும் கடகம் ராசி குருபகவானின் உச்சவீடாகவும் மகரம் ராசி நீச்ச வீடாகவும் கருதப்படுகிறது. தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது. குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை குரு உறுதி செய்கிறார். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்கின்றபோது மற்ற பணிகளான குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் எப்படி அமைகிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான குருபகவானின் பார்வை மிகவும் அபரிவிதமாக இரண்டாமிடமாகிய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் பதிவதால் குடும்பம் ரீதியாக எப்பேற்பட்ட சிரமங்களிருந்தாலும் கூட அவற்றை விலக்கிவிடுகிறார். அனைத்து விதமான பணிகளையும் மிக கவனத்துடன் அணுகுவதற்கான நல்லபல வாய்ப்புகளை குருபகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார். சில நேரங்களில் பகை உணர்ச்சிகளும் எதிர்பாராத வெறுப்பு உணர்ச்சிகளும் 6ஆமிடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பரீதியான உறவினர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் இவைகளால் மிகப்பெரிய அளவில் விரிசல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 6ஆமிடமான சத்ருஸ்தானத்தில் குருபகவான் அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான விழிப்புணர்வுகள் தேவை. கடன் சார்ந்த விஷயங்களிலும் மாட்டிக்கொள்வதை தவிர்த்தல் சிறப்பு. அந்த கடன்களை அடைப்பதற்கான முயற்சியில் சங்கிலி தொடர்பு போல் அவைகள் நீள்வதற்கான வாய்ப்புகளிருக்கிறது. என்றாலும் குருபகவானுடைய சுபபார்வை ராசிக்கு 2ஆமிடமான தனஸ்தானத்தில் விழுவதால் கடன்களை அடைப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்ட வழிகளும் கிடைக்கும். குடும்பத்தில் பல்வேறு வகைகளில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார். குரு பயணித்துக் கொண்டிருப்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம் என்பதால் மறைமுக தொல்லைகளிருந்தாலும் சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் கண்டிப்பாக ஏற்படாது. திருமணம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பாக உண்டு. அதிலும் குறிப்பாக குருபகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 12ஆமிடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் சுபவிரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் மிகவும் அதீதமாக உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் சுபவிரயங்கள் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகைகளான சிரமங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும். ராசிக்கு 10ஆமிடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் குருவின் சுபபார்வை பதிவதால் உத்தியோகம் ரீதியாக பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் அங்கீகாரங்களும் கண்டிப்பாக உண்டு. சனி பகவானும் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 3ஆமிடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் சனிபகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிரந்தர வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல நன்மைகள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு. 6இல் குரு இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உத்தியோகம் ரீதியான பணிகளிலில்லை. தொழில்துறை வியாபாரத்துறையில் நிச்சயமாக மிகச்சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார். மறைமுகமாக சில தொல்லைகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கலாம். அவற்றை பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாம். சனி பகவானைப் போல பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலகட்டமென்பது நீங்கள் திட்டமிட்ட பணிகளை மிகச்சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அதில் கிடைக்கக்கூடிய லாபங்களை சிறப்பாக பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் லாபங்கள் பன்மடங்கு அதிகரித்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் பங்குதாரர்களிடம் வாடிக்கையாளர்களிடம் ஏற்பட்டாலும் கூட அவைகள் சமரசத்தில் முடிவதற்கான யோகங்களுண்டு. கலைத்துறை ரீதியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடிவரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. நெருக்கடியிலிருந்த பல விஷயங்களில் மீண்டும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை அனைத்து விதமான பணிகளிலும் கண்டிப்பாக தவிர்ப்பது சிறப்பு. உங்களுடைய திறமைக்கும் அனுபவத்திற்கும் ஏற்றவாறு சில பணிகளை மேற்கொள்ளலாம். அவை கலைத்துறை ரீதியாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாதஸ்வர கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் என எந்த திறமையாக இருந்தாலும் அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிவரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு.
ஆனால் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் சற்று சிரமமிருக்கும். எனவே மறைமுக சூழ்ச்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதீதமாக தேவைப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது. விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும். குருபகவான் மிகச்சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருவின் சுப பார்வை காரணமாக சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற ஆதாயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. குருபகவான் 6ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கலாம். மன குழப்பங்கள் அதிகரிக்கலாம். எனவே தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள குருபெயர்ச்சி துவங்கிய ஒரு மாதத்திற்குள் ஒருமுறை ஆலங்குடிக்குச் சென்று குருபகவானின் ஸ்தலத்தில் உள்ள குருபகவானை ஒருமுறை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்குமென்பதில் சந்தேகமில்லை.